மாயக்கண்ணாடி. ஒரு சிறிய கிராமத்தில் வேல்முருகன் என்று வயதான முதியவர் இருந்தார். ஊரிலேயே அவர்தான் பெரிய புத்திசாலி. எந்த பிரச்சனை என்றாலும் அவரிடம்தான் மக்கள் செல்வார்கள். அந்த ஊரில் மாணிக்கம் என்ற ஒரு பணக்காரர் இருந்தார். ஒருநாள் அவரது வீட்டில் இருந்த வைர மோதிரம் காணாமல் போய்விட்டது. வீட்டில் வேலை செய்த 3 பேர் மீது அவருக்கு சந்தேகம். ஆனால் யாரென்று தெரியவில்லை. வேல்முருகனிடம் வந்து முறையிட்டார். வேல்முருகன் ஒரு பெரிய மாயக்கண்ணாடி ஒன்றை எடுத்துக்கொண்டு மாணிக்கத்தின் வீட்டுக்கு வந்தார். அந்த 3 வேலைக்காரர்களையும் ஒரு அறையில் நிற்க வைத்தார். இந்த கண்ணாடிக்கு ஒரு அபூர்வ சக்தி இருக்கிறது. திருடியவன் இதைத் தொட்டால் கண்ணாடியில் அவனது முகம் கருப்பாக மாறும். ஆனால் இப்போது இந்த கண்ணாடி ஒரு இருட்டு அறையில் இருக்கும். நீங்கள் ஒவ்வொருவராக உள்ளே சென்று உங்கள் கைகளால் இந்த கண்ணாடியை தடவி பார்த்துவிட்டு வர வேண்டும் என்றார் வேல்முருகன். வேலைக்காரர்கள் மூவரும் ஒரு இருட்டு அறைக்குள் ஒவ்வொருவராகச் சென்று கண்ணாடியை தொட்டுவிட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வந்த மூவரின் கைகளையும் வேல்முருகன் செக் செய்தார். 2 பேரின் கைகளிலும் கருப்பு நிற கரி படிந்திருந்தது. ஆனால் 3வது ஆளான சந்திரன் கைகள் மட்டும் சுத்தமாக இருந்தன. உடனே வேல்முருகன் மாணிக்கத்தை பார்த்து, இதோ இவன்தான் திருடன் என்று சந்திரனை சுட்டிக்காட்டினார். சந்திரன் அதிர்ந்து போனான். ஐயா, எப்படி நான் கண்ணாடியை தொட்டபோது என் முகம் கருப்பாக மாறவில்லையே, அப்புறம் எப்படி நான் திருடன் என்று கேட்டான். வேல்முருகன் சிரித்துக்கொண்டே சொன்னார், தம்பி, அது மாய கண்ணாடி கிடையாது, சாதாரண கண்ணாடிதான். அதன் பின்னால் நான் நிறைய கரியை தடவி வைத்திருந்தேன். திருடாத மற்ற இருவர் தங்கள் மீது தப்பில்லை என்ற தைரியத்தில் இருட்டு அறைக்குள் போய் கண்ணாடியை தொட்டார்கள். அதனால் அவர்கள் கையில் கரி ஒட்டியது. ஆனால் நீயோ கண்ணாடியை தொட்டால் முகம் கருப்பாகிவிடும் என்று பயந்து அறைக்குள் சென்றும் கண்ணாடியை தொடாமலேயே வெளியே வந்துவிட்டாய். உன் கையில் கரி இல்லாததுதான் நீ திருடினாய் என்பதற்கான சாட்சி. தப்பிக்க வழியில்லாமல் சந்திரன் தன் தவறை ஒப்புக்கொண்டான். ஊரே வேல்முருகனின் புத்தியை பாராட்டியது.